ஜெபம். அன்பின் ஆண்டவரே, புதிய நாளுக்காக, ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சிறப்பான இந்த நாளின் காலை வேளையில் உம்மை துதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை வணங்கும்படியாக, வழிபடும்படியாக நாங்கள் வந்து காத்திருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டை நீர் எங்களுக்கு தயவாய் ஆசீர்வதித்து அருளும். இயேசுவின் இனிய திருப்பெயரால் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளின் காலை வேளையில் மறுபடியுமாக ஒரு காணொளி காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்வுறுகிறேன். இறைமகன் இயேசுவின் இனிய திருப்பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். தென்னிந்திய திருச்சபையில் நம்முடைய சிந்தனைக்கு என்று கொடுக்கப்பட்ட இன்றைய நாளுக்குரிய செம்பொருள் அது வர்ஷிப், செலிப்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபெய்த் என்பதாகும். வர்ஷிப், செலிப்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபெய்த். வழிபாடு, மக்களின் விசுவாச கொண்டாட்டம் என்று நாம் இதனை தமிழிலே கொள்ளலாம். இன்றைய நாளுக்குரிய திருமுறை பகுதிகள், முதலாம் திருமுறை பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசியின் நூல் 6ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். ஏசாயா 6, 1 முதல் 8. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது துங்கல் ஆடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண் உலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன் என்பதே. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி அது தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 26 வசனங்கள் வரை அடங்கிய பகுதி. யோவான் 4:16 முதல்
26 வரை. இயேசு அவரிடம், நீர் போய் உம் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீர் சொல்வது சரியே. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உம் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில்தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும். காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடம் இருந்தே மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்தேவிட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மேசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார் என்பது. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, மனிதரின் நல் வாழ்வுக்காக, அவருடைய வாழ்வின் வழிகாட்டுதலுக்காக நீர் அருளிய திருமறை திருவசனங்களை தியானிக்க காத்திருக்கிறோம். அவைகள் வாயிலாக நீர் எங்களோடு உரையாடி எங்களை உயிர்ப்பித்து உணர்வுடைய செய்து உமக்கு உகந்தவர்களாக இந்த உலகில் நாங்கள் நல் வாழ்க்கை வாழ எங்களை ஒருவரையும் உம்முடைய அன்பின் கரம் கொண்டு நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் இனிய திருப்பெயரால் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். வழிபாடு மக்களின் விசுவாச கொண்டாட்டம். Worship, celebration of people's faith. கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள உறவுதான் வழிபாடு. இந்த உறவுக்கான முதல் முயற்சியை கடவுள் தன்னை வெளிப்படுத்தியதின் வழியாக துவங்கினார் என்று திருமறை கூறுகிறது. இதற்கு பதிலாக மனுக்குலம் கடவுளை ஆராதிக்கிறது. இந்த வழிபாடு எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் கடவுளை சார்ந்து இருப்பதால் நடக்கிறது என்ற நிலையில் நில்லாமல் அது ஒரு கடமையை நிறைவேற்றுவதாகவும் அமைகிறது. தன்னை பணிய கடவுள் மக்களை தெரிவு செய்தது சான்று பகரும் வாழ்க்கை வாழ. ஆக தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் வழிபடும் அருள்பணியை நிகழ்த்த வேண்டும். வர்ஷிப் என்ற ஆங்கில வார்த்தை ஆபட் என்ற எபிரேய மூல சொல்லிலிருந்து வருகிறது. அந்த எபிரேய மூல சொல்லிற்கு டு சர்வ், பணி செய்தல் என்ற பொருளை அது கொடுக்கும். முதலாவதாக வர்ஷிப் பிளேஸ், வழிபடும் இடம்.
வரலாற்றில் உண்மையான கடவுளை வழிபடுவதை புனித தலங்கள், தூய்மையான பொருட்கள், பரிசுத்தமான நபர்கள், பலிபீடங்கள், உடன்படிக்கை பெட்டி, ஆசாரியர்கள், பரிசுத்த நாட்கள், ஓய்வு நாள், திருவிழாக்கள், திருநிலைப்படுத்துதல், விருத்த சேதனம், ஜெபம் போன்ற பல நிலைகளில் கூறுகளை பார்க்கலாம். மனுக்குலம் பாவத்தில் விழுவதற்கு முன் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உறவில் சிக்கல் இல்லை. ஆதியாகமம் 3:22-23 மனிதன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்து கனிகளை பறித்துவிடக் கூடாது என்பதற்காக ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுவதையும், வெளிப்படுத்தல் 22:2-3 அதே வாழ்வின் மரம் பரலோக எருசலேமில் இருப்பதையும், அது கடவுளின் பணியாளர்கள் அவரை வழிபட தடையாக இப்பொழுது இல்லாதிருப்பதையும் பார்க்கிறோம். முதல் பாவத்திற்கு பிறகு பலிகள் வழிபாட்டில் இடம் பிடிக்கின்றன. ஆதியாகமம் 4:26, 8:20, 12:8 வசனங்கள் இவற்றிற்கு எடுத்துக்காட்டு. நர பலிகளை கடவுள் விரும்பவில்லை. ஆதியாகமம் 22, 2 ராஜாக்கள் 16:3, லேவியராகமம் 22 ஆகிய பகுதிகளிலே இதனை நாம் காண முடியும். மேலும் கற்பு நெறி தவறும் சடங்கின் வழி வரும் காணிக்கைகளையும் கடவுள் ஏற்பதே கிடையாது. உபாகமம் 23:18 காண முடியாத அல்லது பார்க்க முடியாத கடவுளை சிலைகளின் வழியே நாம் வழிபடவும் முடியாது. உபாகமம் 4:15-18 வசனங்கள். கடவுள் இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை செய்த பிறகு உடன்படிக்கை பேழையை வழிபடுவது இறை பிரசன்னத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்தது. நடமாடும் உடன்படிக்கை பெட்டியாக அது இருந்தது என்று நியாயாதிபதிகள் 18:31 காண முடியும். தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமில் கொண்டு சென்று நிறுவினார். 2 சாமுவேல் 6. சாலமோன் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினார் என்று 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நாம் காண முடியும். கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். சங்கீதம் 11:4 தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 18:6 ஆகவே கர்த்தரின் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று 122ஆம் சங்கீதம் 1 தாவீது கூறுவார். ஆனால் இன்றைக்கு அகில உலகமே கொரோனா என்ற கொடிய நோய் தொற்று காரணமாக அரசுகள் கொடுக்கிற ஊரடங்கு உத்தரவால் ஆலயத்திற்கு போக முடியாமல் மகிழ்ச்சியற்று வீடுகளில் முடங்கி போய் இருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் ஒரு சமாரியா நாட்டு பெண் ஆண்டவர் இயேசுவை ஒரு கிணற்று மேட்டில் வழிபடுவதை காண முடியும். ஆண்டவர் இயேசு அப்பெண்ணை பார்த்து,
நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்பார். மேலும் கடவுள் ஆவியாய் இருப்பதால் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று இயேசு கூறியதையும் தொடர்ந்து, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்றும் கூறுவார். ஆலயம் என்ற சொல்லுக்கு ஆண்டவன் லயித்து இருக்கும் இடம் என்று பொருள். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 3:17 கூறுவார். நீங்கள் உயிருள்ள கடவுளின் ஆலயமாய் இருக்கின்றீர்களே என்று 2 கொரிந்தியர் 6:16 கூறியுள்ளார். எனது கல்லூரி காலங்களில் தொலைக்காட்சி பெட்டி அறிமுகமாயிருந்த அந்த சூழலில் கிறிஸ்தவர்கள் அதனை இடியட் பாக்ஸ் என்று அழைத்தார்கள். மேலும் இந்த தொலைக்காட்சி பெட்டியை பற்றி கூறும் பொழுது அது தீயோனின் கரத்திலிருந்து வந்த ஒரு ஊடகம் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாறி நற்செய்தியை மற்றும் மறை பரப்பும் பணியை அதன் வழியாகத்தான் நன்று செய்ய முடியும் என்பதால் நாமும் இன்று அதன் முன் அமர்ந்திருக்கிறோம். இரண்டாவதாக வர்ஷிப் ஆர்டர், வழிபடும் முறை. நம்முடைய ஆலயத்தில் நாம் அனுசரிக்கும் வழிபாட்டு முறையில் ஒரு துவக்க மன்றாட்டு, ஒரு துதி பாடல், பாவ அறிக்கை மன்றாட்டு, பாவ மன்னிப்பு கூறல், சங்கீதம், திருமறை பகுதிகள் வாசித்தல், அருளுரை ஆற்றப்படல், அதனைத் தொடர்ந்து பொதுவான மன்றாட்டு, இறை ஆசி என பல பகுதிகள் உள்ளன. இதனை முதலாம் திருமறை பகுதியில், அதாவது ஏசாயா 6:1-8 வசனங்கள் வரை அடங்கிய அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். சேராபீன்கள் சூழ்ந்து நின்று ஆண்டவர் தூயவர் 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 என புகழ் பாடுகின்றனர். நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் என்று தன்னுடைய இழி நிலையை ஏசாயா உணர்ந்தவுடன் சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து எடுத்து வந்த ஒரு நெருப்பு பொறியால் ஏசாயாவின் உதடுகளை தொட்டு, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மன்னிப்பை பெற்றதோடு மகிழ்ச்சியோடு வழிபாடு நிறைவுக்கு வந்துவிடவில்லை. வழிபாடு என்ற சொல்லுக்கு பணி செய்தல் என்ற பொருள் உண்டு என்ற ஏற்கனவே நாம் சிந்தித்தோம். அதன்படி யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் தலைவரின் குரலை கேட்ட ஏசாயா, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்கிறார். ஆராதனை நிறைவேறும்போது சமாதானத்துடன் உலகிற்குள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லப்படுவது, வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரை தொழுது வழிபட்ட பிறகு மற்ற வாரத்தின் 6 நாட்களுக்கும் உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள்,
ஆண்டவருடைய திருப்பணியை, சேவையை நீங்கள் புரியுங்கள் என்று கூறி உலகிற்குள் மக்களை அனுப்புவதாகும். வழிபாட்டிலே ஒழுங்கு முறை என்பது மிக மிக முக்கியமானது. ஆராதனை நடத்துவதற்கென்று ஆயர்கள், பாடலிலே வழிநடத்த பாடகர் குழு, ஆலயத்தை பரிபாலனம் செய்ய திருப்பணியாளர்கள், ஆராதனையிலே முறையான மறுமொழி கூற திருச்சபையார் என்று பலதரப்பட்ட மக்கள் ஒன்றிணைந்து நடத்துவதே ஒரு வழிபாடு. அதிலும் உண்மையான வழிபாடு அது நம்மை வாழ்வின் யதார்த்த நிலைக்கு பணிபுரிய அழைத்து செல்லும். வழிபாடு வெறும் சடங்காகவோ சடங்காச்சாரமாகவோ அமையாமல் வரலாற்றை திரும்பி பார்க்கவும், உடன்படிக்கைக்கு நேராய் வழிநடத்தவும், பொருள் பொரிந்த நிலையிலே அது நம்மை கொண்டு சேர்க்கவும், வாழ்க்கையின் அன்றைய சூழ்நிலையோடு நம்மை பொருத்தி பார்க்கவும் அது நம்மை அழைக்கிறது. கடந்த கால நிகழ்வுகளை, குறிப்பாக கடவுள் நம்முடைய வாழ்வில் அருளிய அந்த மீட்பினை நினைவிலே கொண்டு வருவனவாகவும், கடவுளின் இறை பிரசன்னத்தையும் இன்றைக்கும் நம்மை வழிநடத்தும் ஆற்றல் உள்ளவர் ஆண்டவர் என்பதை எடுத்து எம்ப அது வேண்டும். நிறைவாக அனைத்து நாடுகளையும் உள்ளடக்கிய இறையரசை நிறுவும்போது விடுதலை பெற்ற இஸ்ரவேலோடு முழு மனுக்குலமும் இணைந்து உண்மையான கடவுளை வழிபடும் என்ற எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் அது நம் நினைவில் நிறுத்த வேண்டும். மூன்றாவதாக, வேர்ட் இஸ் வர்ஷிப். வழிபாட்டில் வார்த்தை. திருவிவிலிய தொடக்க நூலாம் ஆதியாகமத்தில் கடவுள் விண் உலகையும் மண் உலகையும் அவற்றுள் வாழுகிற அனைத்து வகை உயிரினங்களையும் தமது வார்த்தையாலே படைத்தார் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் யோவான் நற்செய்தி நூலில் தொடக்கத்தில் கடவுளோடு இருந்த வார்த்தை கடவுளாயும் இருந்தது எனவும், அந்த வார்த்தை மனிதர் ஆனார் என்றும் பார்க்கிறோம். வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று திருமறையில் பல்வேறு இடங்களில் நாம் காண முடியும். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். 107 சங்கீதம் 20 இயேசு ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மத்தேயு 8:16. அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர் என்று யோவான் 4:41 பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று பேதுரு யோவான் 6:68 கூறுவார். மத்தேயு 8 5 முதல் 13 வரை அடங்கிய அந்த பகுதியில் நூற்றுவர் தலைவர், ஐயா, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான் என்று நம்பிய வண்ணமே நிகழ்ந்ததை பார்க்கிறோம். வாழ்வின் ஊற்றாம் இறைவனை நாம் வழிபடும் பொழுது நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு நல் வார்த்தைகளை பயன்படுத்துவோர். வழிபாட்டில் அவைகள் வெறும் வார்த்தைகளாக, வார்த்தை ஜாலங்களாக, வெறுமையாக அமைந்து விடாமல் தீயதை வெறுத்து கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை அது அழைத்து செல்லட்டும். அனைத்துலக மக்களையும் அண்ட சராசரத்தையும் படைத்த இறைவனிடம் உண்மையான வழிபாடு அனைவரையும் இழுத்து வரட்டும்.
ஏசாயா 66:1 ஆண்டவர் கூறுவது இதுவே: விண்ணகம் என் அரியணை, மண்ணகம் என் கால்மனை. அவ்வாறு இருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்ட இருக்கிறீர்கள்? எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன்? ஏசாயா 58:6-9 கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. 9 அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். ஜெபம். உன்னதங்களில் உயர்ந்த அரியணையில் வீற்றிருக்கிற அனைத்து ஆற்றல் பொருந்திய தூய கடவுளே, வாழ்வின் புனித பயணத்தில் உம்மால் நாங்கள் வழிகாட்டப்படவும் நடத்தப்படவும் என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையான பிழை அறிக்கை செய்து உம்முடைய சுத்திகரிப்பை பெற எங்கள் இதயத்தையும் மனதையும் ஏவியருளும். என்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் உமது சமூகத்தில் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடவும், ஆவியோடும் உண்மையோடும்மை தொழுது கொள்ளவும், நாளும் நம்பிக்கையில் உறுதிப்படவும் உதவியருளும். உம்மோடும் தூய ஆவியரோடும் ஒரே கடவுளாய் எப்பொழுதும் ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியே வேண்டுகிறோம். ஆமேன். நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் இணையற்ற உறவும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் என்றும் எப்பொழுதும் நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமேன்.